ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் மாத ராசி பலன். ஆனி மாதம். ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன. சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பெயர்ச்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. விசு வாவசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. ஆனால் இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு பெயர்ச்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகள் பணம், பெயர், புகழ், அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன், செவ்வாய், சுக்கிரன் பெயர்ச்சிகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்குகின்றன. ஜூன் மாதத்தில் ஆனி மாதம் பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக மிதுனத்தில் குரு, சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது. இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது. சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆனி. அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி. நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது. பல்வேறு சிறப்பு கொண்ட ஆனி மாதத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். கடகம் ராசி. விஸ்வாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். உத்தராயணத்தில் 6வது மாதமான 6வது மாதம் கடகராசி, கடைசி மாதம் ஆனி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றங்களை வைத்தே கணிக்கப்படுகிறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம். இந்த ஆனி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், மாதத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்பராசியில் சனி, ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன. நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். 21ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டுமே மிகப்பெரிய மாற்றமாக உள்ளன. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன. இந்த ஆனி மாதத்தில் கடகராசிக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கடகம். ராசியின் அதிபதி சந்திரன். அதிக வேகமாக செல்லக்கூடிய கிரகம். வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லை. 12ஆம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறார். சனி, ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஆனால் மாத கிரகங்களான சூரியன்,
சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது. ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் காலகட்டமாக இருக்கும். உங்கள் அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறார். ஒரே வாரத்தில் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்கிறார். ராசியில் அமரும் போது சிறு சிறு செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் போவதால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆனாலும் இவை சுப செலவுகளாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கொஞ்சம் கடினம் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளதால் நீங்கள் சொல்ல வருவதை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அஷ்டமத்தில் சனியுடன் சேர்ந்து ராகு இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையில்லாமல் எதிலும் சென்று அதிகமாக பணத்தை போடுவதை தவிர்ப்பது நல்லது. முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை. வேலை செய்பவர்களுடன் மிகுந்த கவனம் தேவை. எதிர்பாலினத்தவர்களுடன் பழகும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. பணவரவில் பின்னடைவு ஏற்படும். செவ்வாய் இருந்தாலும் கேது இருப்பதால் பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவுகள் மிக குறைவாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வேலைகளுக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். அஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படியே செய்ய வேண்டியிருந்தாலும் அருகில் இருக்கும் கோசாலையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்துவிட்டு செல்வது நல்லது. புதிய வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனி மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் கமிஷன், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்வீர்கள். தொழில் உத்தியோகம் சிறப்படையும். பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். தொழில்ஸ்தான ராகுவால் செய்யும் செலவுகளில் வெற்றி கிடைக்கும். நிதி சிக்கல்கள் காத்திருக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்க்க செலவழிப்பதில் மிகவும் கவனம் தேவை. முடிவுகள் எடுக்கும் முன் பலமுறை யோசிக்கவும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.